என் புருஷனுக்கு குழந்தைக்கு ஆபத்தானோ? எனக்கு புரியலக்கா. சீக்கிரம் போய் காப்பாத்தானோ. அக்கா எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. நான் கெஞ்சி கேக்குறேன் போ. அக்கா ஐயோ மாமா, என்ன என்ன மாமா இது? வெற்றி, எங்களை விட்டுட்டு போயிடாதப்பா. எங்களுக்கு நீ வேணும். என் புள்ள தப்பு செஞ்சா அடிப்பேன், உதப்பேன், மிதிப்பேன். ஆனா இந்த புள்ள தப்பு செஞ்சா அடிக்க முடியுமா? உன்னை நல்லபடியா வளர்த்து ஒரு நாள் இவங்க எல்லாரும் ஏன் புள்ளன்னு கதற வைக்கிற. அம்மா எவடியவ? லட்சுமி, நீயா? ஏம்மா நான் வரக்கூடாதா? நீதான் செத்து போயிட்டியம்மா. என்ன ஒண்ணு பண்ணிடாத. செத்து போன திரும்பி வரக்கூடாதா? என்னடி ஏதோ தூங்கி எதிர்த்து கேக்குற மாதிரி கேக்குற? உன்னதான் எரிச்சிட்டமே. என்ன பார்த்தா எரிச்சிட்ட மாதிரியா இருக்க? இல்ல இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. நீ என்ன ஒண்ணும் செஞ்சிட மாட்டிய. ஏண்டி உன் உசுறு மட்டும் வெல்லம், என் உசுறு என்ன வெங்காயமா? லட்சுமி, வெங்காயமும் வெல்லமும் ஒரே வேலை தாண்டி. ஏய், என்ன கிண்டலா? இல்ல இல்ல, என்ன கொலை பண்ணிட்டு எப்படி நிம்மதியா தூங்குற? ஐயோ, நான் உன்னை கொலை பண்ணல லட்சுமி. யார் என்ன கொன்னான்னு எனக்கு தெரியாதாடி? ஐயோ, சத்தியமா நான் உன்னை கொலை பண்ணல. நம்பு லட்சுமி. அப்படியா? இது சரிப்பட்டு வராது. நீ ஏன் இடத்துக்கு வா, பேசிக்கலாம். ஓ இடத்துக்கா? ஐயோ, ஓ உனக்கு வழி தெரியாதுல்ல? தெரியாது. நானே உன்னை கூட்டிட்டு போறேன். வா வா. ஐயோ, என்ன லட்சுமி? ஓன்னு சொல்றேன். லட்சுமி, என்ன விட்டுடு லட்சுமி. லட்சுமி, ஐயோ, கொல்லாத கொல்லாத, என்ன கொல்லாத. ஐயோ ஐயோ லட்சுமி, லட்சுமி, என்ன விட்டுடு. ஐயோ ஐயோ ஐயோ, கழுத்து நெரிக்காத கேத. லட்சுமி, லட்சுமி, ஐயோ ஐயோ, விடு விடு. ஐயோ லட்சுமி, நீ என்னாச்சு? என்னங்க சீக்கிரம் வந்து நெரிக்காத. விடு. என்னாச்சு? என்னங்க எங்க அம்மாக்கு விடு. பாரு. என்னாச்சு? என்னாச்சுமா? ஐயோ விடு. ஐயோ என்னாச்சு? லட்சுமி, என் கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாடி. என்ன சொல்ற? லட்சுமி அக்காவா? சம்பந்தி, லட்சுமி என்ன வான்னு கூப்பிடுறா. ஐயோ அம்மா. வேற என்ன சொன்னா? லட்சுமி? தம்பி, அவ என் கனவுல வந்தான்னு சொன்னேன். வந்து என் கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்தா. அவையே உங்களை கொல்ல போற சம்பந்தி? அதான் தெரியலையே சம்பந்தி. அவளையும் பொண்ணு மாதிரி தானே. நீங்களும் அவளை ஒதுக்கி வச்சப்ப கூட நான் அவளை பார்த்து 4 வார்த்தை ஆறுதல் சொன்னேன். அப்புறம் ஏன் அத்தை அவ கனவுல வந்து உங்களை கொல்ல போறா? ஐயோ மாப்பிள்ள, அதான் எனக்கும் தெரியல. அம்மாடி லட்சுமி, நான் உன் அம்மாடி. அம்மா ஒண்ணு பண்ணிராதே. நீ இந்த வீட்டு கொலசாமி ஆயிட்ட. ஆடி 28க்கு பெரிய படையில போடுறோண்டி. எங்களை காப்பாத்துடி. ஓடுன பாரு. கூப்பாட போடுறியா? இதுக்குதான் இங்க வந்து படுக்காதன்னு சொன்னேன். வடக்க தலை வச்சு படுத்துட்டு வாழ்நாள் கத்துறியா?
ஏண்டி இங்க படுத்ததுனால தான் கனவு வந்துச்சா? இங்க பாருங்க அத்தை, லட்சுமிக்கு நீங்க கெடுதல் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க படுத்தா மட்டும் இல்ல எங்க படுத்தாலும் கனவு வரும். ஐயோ மாப்பிள, நான் அவளுக்கு எந்த கெடுதலும் பண்ணல. ஐயோ நீ வாய் மூடு சுமாரியா. ஏமா அவர்தான் ஏதோ சொல்றாரு, நீ வேற வாய் மூடு. வாய் முதல்ல எந்திரி எந்திரி. இனிமே இங்க வந்து படுத்தா அப்படி நானே உன்னை கொன்றுவேன். எந்திரி குடு. என்ன எடுத்துட்டு போய் உள்ள வை. சரி தேன்மணி, கையை கால அலம்பி திருநீர் வச்சு படுக்க வை. சரிங்க அத்தை. போகல போ. அதான் நீங்க முடிஞ்சது. போய் சரி படுங்க. படுமா போ. சரி அத்தை. ஏங்க என்னங்க இது? வீட்டுல அடுத்தடுத்து அசம்பாவிதமாவே நடக்குது. நானும் அதை பத்தி தாண்டி யோசிக்கிறேன். அப்பா என்ன வெற்றி? என்ன வெற்றி? நாளைக்கு சுவாமிஜியை போய் பார்க்கலாமா? கண்டிப்பா பாத்திரலாம்ப்பா. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு போய் பார்ப்போம். நீ போய் படு. சரி வாமா. நீ வா. எங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல சாமி. லட்சுமியோட மரணத்துக்கு நாங்க தான் காரணமாயிட்டோமோன்னு மனசு குற்ற உணர்ச்சியில தவிக்குது. சில சமயத்துல நம்ம சரியான எடுக்கிற முடிவு தான் நமக்கு தண்டனையா வாய்க்குது. எங்களுக்கு லட்சுமி மேல எந்த கோவமும் இல்ல. இந்த ஊருக்கு மது நல்லது செய்யணும்னு வந்திருக்கா. அவளுக்கு எதிரா நிக்கிறாள் என்னதான் நாங்க சங்கடப்பட்டோம். நீங்க எதை விரும்புனீங்களோ அதே தான் லக்ஷ்மியும் விரும்பினா. ஆனா 2 பேரும் பாதியும் வேற வேற. எந்த பாதை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுதுன்னு போய் சேர்ற வரைக்கும் தெரியாது. சாமி, லட்சுமியோட சாவுல சந்தேகம் இருக்குமோன்னு போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் போயாச்சு. இன்னொரு பக்கம் அவ எல்லாரு கனவுலையும் வந்து தொல்லை பண்றான். இது ஏன்னு புரியல. தொல்லை கொடுத்தது மட்டும் சொன்ன நீங்க உங்க பையன் உயிரை காப்பாத்துனத சொல்லலையே. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி எல்லா சம்பவத்திலையும் 2 பக்கம் இருக்கு. நமக்கு வசதியான பக்கத்தை மட்டும் நம்ம பார்க்கறோம். நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு சொல்றீங்களா சாமி? எது சரி எது தப்புன்னு யார் சொல்றது? எல்லாத்துக்கும் உங்க மனசுதான் காரணம். அந்த உயிருக்கு நீதான் கொல்லி வைக்கணுன்றது விதி. அதுதான் உன் ஜாதகத்துல இருக்கு. அழுது பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை சாமி? அந்த கடவுள் யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கை எனக்கு கொடுத்தா, அதை அனுபவிக்க விடாம பாதிலேயே பறிக்கணுமா? வெற்றி, இது நீ தைரியமா இருக்க வேண்டிய நேரம். எது நடந்ததுன்னு நீ நினைக்கிறையோ அது நடக்கல. எது நடக்காதுன்னு நீ நினைக்கிறியோ அதுதான் நடக்க போகுது. என் வாழ்க்கைய முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சாமி. லட்சுமி இல்லாத உலகத்துல நான் ஏன் வாழணும்? ஒரு விஷயத்தோட முடிவு இன்னொரு விஷயத்தோட தொடக்கம். நீ முற்றுப்புள்ளி வைக்கிற இடத்துல இன்னொரு வாக்கியத்தோட ஆரம்பம் இருக்கு. சாமி, நிறுத்துங்க. நான் சொல்ற எதுவும் இப்ப இருக்கிற நிலைமையில உங்களுக்கு புரிய போறதில்ல. எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு. நாம வெறும் நடிகர்கள். அதை மட்டும் மனசுல வச்சுக்குங்க. மற்றதெல்லாம் தானா நடக்கும். சாமி, குழப்பத்தோட வந்தோம், அதே குழப்பத்தோடவே போறோம். ஆனா மனசுல ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் வருது. சாப்பிடுப்பா.
ஆ நீ அஹம் சூப்பர் மம்மிக்கா ஓ மம்மம்மம்மம்ம மம்மி சாப்பிட்டனா இப்போ பாப்பாக்கு இப்போ அர்ஜுனுக்கு ஆக்கட்டு அமர் சாப்பிடுப்பா அப்படிதான் அர்ஜுன் வா 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 ஆ இப்போ பாப்பாக்கு வருது 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 ஏண்டி ஆ உன்னதான் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவனை உட்கார வச்சுட்டு இவனுக்கு மட்டும் சோறு ஊட்டுறியா? அவனுக்கு ஊட்டலாம்ல. அது ஒண்ணு ஏன் வேலை இல்ல. எப்படா இவகிட்ட வாய் கொடுத்து வம்பலுக்கலான்னு என்கிட்ட வராதீங்க. அந்த அனுதா சொன்னால அவனுக்கு தாயா இருந்து பாத்துக்கிறேன்னு அவகிட்ட போய் கேளுங்க ஏன் சாப்பாடு ஊட்டலன்னு. என்கிட்ட வராதீங்க. ஏண்டி அமர் தாயில்லாத புள்ளன்ற எண்ணம் உனக்கு இல்லவே இல்லையா? மாமா அமருக்கு அம்மாவா நான் இருக்கேன். இவனை தாயில்லாத புள்ளன்னு சொல்லாதீங்க. பாப்போண்டி பாப்போம். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கூத்துன்னு நானும் பாக்குறேன். என் ஆயுசு இருக்க வரைக்கும் இவனுக்கு நான் அம்மாவா தான் இருப்பேன். அதை நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம். இப்படி சொன்ன நிறைய பேரு நானும் பாத்திருக்கேமா. உன் வயித்துல ஒரு புள்ளைய சுமந்து பெத்ததுக்கு அப்புறம் நீ அமரை எப்படி பாத்துக்கிறேன்னு நானும் பாக்க தானே போறேன். ஏண்டி நீ தான் அமர்கிட்ட ஈவிரக்க இல்லாம நடந்துக்கிற. அவ அமருக்கு தாயா இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்றாள். அதையும் ஏண்டி கெடுக்க நினைக்கிற? நான் எதையும் கெடுக்க நினைக்கல. யாரும் என்கிட்ட எந்த பிரச்சனைக்கு வராம இருந்தா அதுவே போதும் நினைக்கிறேன். உன்ன ஹலோ, நாங்க பொள்ளாச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். ஆட்டாம வீடு தானே? ஆமா சார், நான் அவரோட மூத்த பையன் தான் சார். அப்படியா? லட்சுமியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அவங்க புருஷனை கூட்டிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? இதோ உடனே கிளம்பி வரோம் சார். சரி சார். வெற்றி என்னண்ணா இங்க தான் இருக்கியா? வெற்றி, லட்சுமியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? போய் வாங்கிட்டு வந்துடலாம் வா. சரிண்ணா வாங்க. குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கம்மா. சரிங்க மாமா. இவர் சொல்லிதான் நம்ம பாத்து போமாக்கோம். பெருசா சொல்ல வந்துட்டாரு. நீ சாப்பிடுப்பா. ஆக்காட்டு ஏன்னு நாம தான் லட்சுமியோட சாவுக்கு காரணம் மாதிரி வெற்றி என்னமோ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு தெரியுது. அவ என்னமோ நோய் வந்து செத்து போயிட்டா. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? டேய் அமரு, இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம். இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராது. இங்க இருந்தோம்னு வச்சுக்கோ, நான் ஏதாவது பேச போய் பெரிய வம்பல் இழுத்து விட்டுருவாங்க. வா நம்ம வேற எங்கேயா போய் விளையாடுவோம். ஏய் இருடி, வர வர உனக்கு ரொம்ப பாய் அதிகமா போச்சு. உனக்கு இருக்கு ஒரு நாள் கச்சேரி. அன்னைக்கு கொண்டு வச்சுக்கிறாரு. அப்படியே சிலுத்துக்கிறா. ஏமாந்தவன் நான் தானே உனக்கு. இந்தடா சாப்பிடுறா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். லட்சுமியோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்திருக்கிறதா ஃபோன் வந்துச்சு. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். உட்காருங்க. உட்கார்றா. சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க குடிச்ச சிரப்ல பாய்சன் மிக்ஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாவோ இல்ல மன ரீதியாவோ பிரச்சனை ஏதாவது இருந்து அதனால அவங்க சூசைட் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என் மனைவி ரொம்ப தைரியமானவ. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவ ஒண்ணு கோழை இல்ல. சரி, தற்கொலை இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப இது மர்டரா? இருக்கலாம், இருக்க வாய்ப்பு இருக்கு சார். எதை வச்சு சொல்றீங்க? உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு சார், இருக்கு. யார் மேல? மதுமிதா மேல. யார் அந்த மதுமிதா? தம்பி, அவசரப்பட்டு மதுமிதா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாதடா. அவளை பத்தி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா. இன்னும் நீங்க என்ன நம்பலல்ல? நான் என் மனைவியை பறி கொடுத்துட்டு இன்னைக்கு தண்ணி மரமா நிக்கிறேன். நானும் அமரும் செத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மது கெட்டவரை நம்புவீங்க. சார், மதுதான் சார் விஷம் வச்சிருப்பா. வேற யாரும் லட்சுமிக்கு எதிரி இல்ல. அத உறுதியா என்னால சொல்ல முடியும். என் மனைவி சாவுக்கு காரணமான அந்த மதுவை சட்டப்படி தண்டிங்க சார். நான் அவன் மேல கம்ப்ளைண்ட் தரேன். முதல்ல உட்காருங்க சார். சார் உட்காருங்க. சரி, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்தாங்க.
இப்ப அந்த மதுமிதா எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல தான் இருக்கா சார். சரி சிவகுமார் சார். இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரி சார். கிளம்புங்க போலாம். மதுமிதா 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 மதுமிதா. என்ன வெற்றி? இன்ஸ்பெக்டர், என் மனைவி சாவுக்கு காரணம் இந்த மதுமிதா தான். என் உயிரை என்கிட்ட இருந்து பிரிச்ச கொலைகாரி இவதான். வெற்றி, மதுமிதா லக்ஷ்மிய கொலை பண்ணல. அவசரப்பட்ட வார்த்தைகளை விட்டுறாத. அவ வாழ்க்கையே பாழாயிடும்டா. நிறுத்துங்க. என் லட்சுமி உடம்பு சரியில்லாம சாகல, அவளை விஷம் வச்சு கொன்னு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அப்படிதான் வந்திருக்கு. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஆமாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க சாப்பிட்ட காஃப் சிரப்ல விஷம் கலந்துருக்கு. போதுமா போதுமா? இன்னும் என்னடி மேலே நின்னுட்டு இருக்க? கீழே வா. நீ நிக்க வேண்டிய இடம் இது இல்ல, ஜெயிலு. வா கீழே. வெற்றி சொன்னதெல்லாம் உண்மை இல்ல. எனக்கும் லக்ஷ்மி சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. முதல்ல கீழே இறங்கி வாங்க. என்னங்க, மது கொலை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. வெற்றி என்னென்னமோ பேசுறான். அவங்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன். ஏ வெற்றி, பேசாதீங்க. என் மனைவிய கொன்ன கொலைகாரிக்கு வீட்டுல அடக்கலம் கொடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்களே, வெக்கமா இல்ல? வெற்றி, எதை வச்சு என்ன கொலைகாரின்னு சொல்றீங்க? ஏய், கொலைகாரி ஐயோ, அம்மா. வெற்றி கொன்னுங்கிறதுக்கு 1000 காட்டு. ஏய், விடு. கொன்னா வாங்க. இவர் வைஃபோட டெத் இவர் மூளையை குழப்பிடுச்சு. அதான் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காரு. யாருக்கு மூளை குழம்பிடுச்சு? யாருக்கு மூளை குழம்பிடுச்சு? வெற்றி, கூல் டவுன் வெற்றி. உங்க மனைவியோட மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு தான் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. அந்த சந்தேகத்தின் பேர்ல இவங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். தேவையில்லாம திரும்ப திரும்ப எமோஷனல் ஆனீங்கன்னா நான் உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இவங்க கிட்ட விசாரிக்கணும். என்கிட்ட விசாரிக்க என்ன இருக்கு? இப்போ இந்த நிமிஷம் எல்லாரும் முன்னாடி என்ன கொலை செய்ய வெற்றி வந்தார்ல, அதுக்கு சாட்சியா இந்த குடும்பமும் இருக்கு, நீங்களும் இருக்கீங்க. முதல்ல இவர் மேல கொலை முயற்சி வழக்கு போடுங்க. இவரை உள்ள தள்ளுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்னால போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர முடியாது. என்ன நீங்க அதிகாரம் பண்ண வேண்டாம். லட்சுமியோட சாவல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அதை விசாரிக்கணும். நீங்களா முன் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன சார் மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற சராசரி படிக்காத கிராமத்து பொண்ணு நான் இல்ல. நான் மும்பை பொண்ணு, எனக்கும் சட்டம் தெரியும். எதுவா இருந்தாலும் என் லாயரோட பேசுங்க. இப்ப நீங்க கிளம்புங்க. பாத்தீங்களா சார், உங்ககிட்ட எவ்வளவு திமிரா பேசுறா. டவுட்டே இல்ல சார், இவ தான் லட்சுமியை கொலை பண்ணிருக்கணும். இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, அடிச்சு இழுத்துட்டு போங்க. அனு, நீ வேற எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தாதம்மா. வாயை மட்டும் சும்மா இருக்கியா? அம்மா, அனுஷ்காவை ஏமா திட்டுறீங்க? அவ சொல்றது உண்மை. ஆளுக்கு நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்னா போய் உண்மை ஆயிடுமா? ஒருத்தர் முட்டாள்தனமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு, அத விசாரிக்காம முட்டாள்தனமா என்ன விசாரிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப வர முடியுமா முடியாதா? முடியாது. என் மனைவிய கொன்னுட்டு எவ்வளவு தைரியமா பேசுறேன்னு பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர்? உங்க மனைவியோட சாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெளிவா பேசிட்டு இருக்கேன். உங்க இஷ்டத்துக்கு சம்மந்தப்படுத்தி பேசாதீங்க. நீ திரும்ப திரும்ப சொல்றதுனால போய் உண்மையாயிடாது. அனு, ஆதாரம் இல்லாம எதுவும் பேசாத. இதுக்கு எதுக்குங்க ஆதாரம்? அவ மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கு. இங்க பாருங்க, சம்பந்தம் இருக்கு இல்லங்கிறது விசாரணையில தெரிஞ்சிடும். முதல்ல கிளம்புங்க. அங்கிள், எதுவுமே பேசாம நிக்கிறீங்க. நான் இந்த ஊருக்கு நல்லது செய்ய வந்ததுக்கு உங்க குடும்பத்துல பட்ட அவமானம் போதாதுன்னு இந்த தண்டனை வேற எனக்கு தேவையா?
இன்ஸ்பெக்டர், மனைவி இழந்த துக்கத்துல என் மகன் எதோ சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்றதெல்லாம் உண்மை இல்லை. இந்த பொண்ணு லட்சுமி கொலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா இன்ஸ்பெக்டர், இவ இந்த ஊரை தத்தெடுக்கணும்னு வந்தவ. அதுவும் இல்லாம இவ என் தம்பி பொண்ணு. இவ கொலை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை இன்ஸ்பெக்டர். அம்மா, உங்க மேலயும் அப்பா மேலயும் ஒரு ஓரத்துல இன்னும் பாசமும் மரியாதையும் இருக்கு. அந்த மரியாதையும் பாசத்தையும் கெடுத்துக்காதீங்க. இன்ஸ்பெக்டர், உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இன்னும் பொறுமையா இருக்கேன். என் மனைவி சாவுக்கு இவதான் காரணம். ஒரு கொலைகாரி தப்பிக்க நீங்க உடந்தையா இருந்துடாதீங்க. இவளை கைது பண்ணி கூட்டிட்டு போங்க. மது, இங்க பாருங்க, விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மரியாதையா கூட்டிட்டு போவோம், இல்ல லேடி கான்ஸ்டபிளை வச்சு இழுத்துட்டு போவோம். உங்களுக்கு எப்படி வசதி?